வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரி டாக்கெட்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ற படம் இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு சென்னையில இருந்து சிபினிலா கேட்டிருக்காங்க. ஜேசன் சஞ்சய் இயக்குகின்ற படம் இப்ப முடிவடைகின்ற கட்டத்துக்கு வந்திருக்கிறது. பவர் ஸ்டார் என்ன ஆனாருன்னு சென்னையில இருந்து நவீன் கேட்டிருக்காரு. பவர் ஸ்டார் சீனிவாசன் மீது ஏற்கனவே பல மோசடி வழக்குகள் இருக்கின்றன. சமீபத்திலே பொருளாதார மோசடி வழக்கில் அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இப்ப சிறையில தான் இருக்காரு பவர் ஸ்டார் சீனிவாசன். KS ரவிக்குமார் இப்ப என்ன படம் டைரக்ட் பண்றாருன்னு சென்னையில இருந்து பிரகாஷ் கேட்டிருக்காரு. இயக்குனர் KS ரவிக்குமார் இப்ப எந்த ஒரு படத்தையும் இயக்கல, மாறாக பல திரைப்படங்களிலே தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறார். அவர் நடிப்புக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அதன் காரணமாகத்தான் பல இயக்குநர்கள் அவரை தங்களுடைய படங்களிலே நடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேட்டுவம் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சா? அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனானு தென்காசிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காரு. வேட்டுவம் படத்தினுடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய 50% மேலே முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கிடுச்சா அப்படின்னு கேட்குறீங்களே. வேட்டுவம் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது தானே சமீபத்தில் ஒரு சண்டை கலைஞர் கூட உயிரிழந்தார். அதை பற்றி பத்திரிகைகள்லாம் செய்தி வந்தது, நீங்கள் பார்க்கலையா என்ன? அந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயண் இசையமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு படத்தோட ரெஜிஸ்டரான டைட்டிலுக்கு எத்தனை வருஷத்துக்கு வேலிடிட்டி இருக்கும்னு வடபழனிலிருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. பொதுவாக பதிவு செய்யப்படுகின்ற ஒரு படத்தினுடைய ஆயுட்காலம் 10 வருடங்கள். கவிஞர் வாலி சார் படத்துக்கு கதை வசனம் எழுதியிருக்காரான்னு அம்பத்தூர்லேருந்து நிர்மல் சூர்யா கேட்டிருக்காரு. கரிமுக கண்ணன், ஒரு கொடியில் இருமலர்கள், அதிர்ஷ்டம் அழைக்கிறது, முத்தான முத்தல்லவோ, சிட்டுக்குருவி, கடவுள் அமைத்த மேடை, மகுடி, ஒரே ஒரு கிராமத்திலே, என் தமிழ் என் மக்கள், பெண்கள் வீட்டின் கண்கள் போன்ற பல படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார் கவிஞர் பாலி. அர்ஜுன் தாஸ் ஹீரோவா வில்லனானு சென்னையில இருந்து இந்துஜா கேட்டிருக்காங்க. வில்லன் பாதி ஹீரோ பாதி கலந்த ஒரு கலவை தான் அர்ஜுன் தாஸ். படங்களிலே வில்லனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் சில படங்களிலே கதாநாயகனாகவும் நடித்துக் கொண்டிருக்கிறார் அர்ஜுன் தாஸ். பிரசன்னா இப்போ படம் நடிக்கிறாரா? துப்பறிவாளன் பார்ட் 2ல அவர் நடிக்கிறாரான்னு திருவண்ணாமலையிலேருந்து விக்கி கேட்டிருக்காரு. பிரசன்னா இப்போது புதிதாக இந்த படத்திலே நடிக்கிறதா தெரியல. துப்பறிவாளன் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத நிலை தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் பிரசன்னா இருக்காரா அப்படின்றத பற்றி இப்போ ஆராய்ந்து என்ன பயன்? ரஜினிகாந்த் சாரோட 50 வருஷம் திரை வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய சாதனை என்னன்னு விழுப்புரம்ல இருந்து ரமேஷ் கேட்டிருக்காரு. ரஜினிகாந்துடைய 50 ஆண்டு கால திரை வாழ்க்கையில அவர் செய்த மிகப்பெரிய சாதனைன்னா 50 ஆண்டுகளாக சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த இடத்துல நிலைத்து நிற்பது. அதுதான் மிகப்பெரிய சாதனை. யாராலும் அவ்வளவு எளிதிலே சாதிக்க முடியாத ஒரு சாதனையும் கூட. சுசீந்திரன் சாரோட கதைகள் எல்லாமே வந்துட்டு வித்தியாசமா இருக்கும். இப்ப ஏன் அவர் கதை டைரக்ட் பண்றது இல்லைன்னு வலசரவாக்கம்ல இருந்து கணேஷ் கேட்டிருக்காரு. சுசீந்திரனுடைய கதைகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறது உண்மைதான். படத்துக்கு படம் வித்தியாசம் காட்டுகின்ற ஒரு இயக்குனர் தான் சுசீந்திரன். இப்போ அவருடைய இயக்கத்திலே விஜய் ஆண்டனி கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு திரைப்படம் தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த பின்னால் தான் அடுத்த படத்தை பற்றி அறிவிப்பார் சுசீந்திரன். பாக்யராஜ் சாரோட பழைய படத்தை ரீமேக் செஞ்சு சாந்தனு அந்த படத்துல நடிக்கலாமே, ஏன் அவர் நடிக்கலன்னு தஞ்சாவூர்ல இருந்து தர்மதுரை கேட்டிருக்காரு. பாக்யராஜுடைய பழைய படங்களை ரீமேக் பண்ணி அதில் சாந்தனு நடிக்கலாம். அதை யார் தயாரிக்கிறது? இப்போ இது போன்ற நடிகர்களை பொறுத்தவரையிலே முக்கியமான பிரச்சனை என்னன்னா தயாரிப்பாளர்கள் தான். தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா எடுக்கப்படுகின்ற படங்கள் வியாபாரங்கள் ஆவதில்லை. கூலி படத்தோட போட்டிக்கு வரும் படங்கள் என்னென்னு அரியலூர்ல இருந்து தேவா கேட்டிருக்காரு. கூலி படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னு தெரியும். அதனால தென்னிந்தியாவில் அந்த படத்துக்கு போட்டியாக ஏதாவது ஒரு படம் வர வாய்ப்பு இருக்கா என்ன? வட இந்தியாவில் மட்டும் ஒரு படம் அதுக்கு போட்டியாக ரிலீஸ் ஆகிறது, வார் 2 என்ற திரைப்படம். அந்த படத்தையும் கூலி படத்துக்கு போட்டியாக எடுத்துக்கொள்ள முடியாது. வார் 2 படத்துக்கான முன்பதிவு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி பல மடங்கு முன்பதிவினை பெற்றுக்கொண்டிருக்கிறது கூலி திரைப்படம். விஜய் சேதுபதி சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாருன்னு கும்பகோணத்துலேருந்து விஜயா கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதியை பொறுத்தவரையிலே படப்பிடிப்பில் ஒரு மாதிரி, அலுவலகத்தில் ஒரு மாதிரியெல்லாம் இருக்கின்ற மனிதர் இல்லை. அவர் படப்பிடிப்பு தளத்திலையும் கலகலப்பாக இருப்பார். எல்லாரையும் தேடி தேடி போய் பேசுவார். அதுதான் அவற்றுள்ள மிகச்சிறந்த குணம். சமீபத்தில் சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பாண்டிராஜ் கூட எனக்கு தெரிந்து மிக இயல்பாக பழகக்கூடிய 2 மனிதர்னா ஒன்று சசிகுமார், இன்னொன்று விஜய் சேதுபதி என்று குறிப்பிட்டிருந்தார். அது மிகச்சரியான விமர்சனம்.
ராதாமோகன் மற்றும் பாலாஜி மோகன் ஏன் இப்போ படத்தை டைரக்ட் பண்ணுறது இல்லைன்னு பன்ரோட்டிலேருந்து மோகன் கேட்டிருக்காரு. ராதாமோகன் பாலாஜி மோகன் ஆகிய இருவருமே இனி படங்களை எல்லாம் நாங்கள் இயக்க மாட்டோம்னு எந்த முடிவும் எடுத்ததாக தெரியல. சரியான பட வாய்ப்புகள் அவங்களை தேடி வரல. அதன் காரணமாக தான் அவங்க இயக்கலை. காட்டி எந்த மொழியில் எடுக்கப்பட்ட படம்னு போரூர்லேருந்து வினோத் கேட்டிருக்காரு. அனுஷ்காவும் விக்ரம் பிரபு நடித்துள்ள காட்டி திரைப்படம் தெலுங்கு மொழியிலே தயாரான திரைப்படம். இளையராஜா சார் பல மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு ஒசூர்லேருந்து சூரஜ் கேட்டிருக்காங்க. இப்போது உருவாகி கொண்டிருக்கின்ற ராமாயணம் திரைப்படத்திலே ஹான்ஸ் ஜிம்மருடன் இணைந்து ஏஆர் ரஹ்மான் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதை பற்றி செய்திகள்லாம் பல பத்திரிகைகளில் வெளியாகிருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா என்ன? குணா படம் தோல்வி அடைஞ்ச படம் தானே, கமல்ஹாசன் சார் ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு வடபழனிலேருந்து லீலா கேட்டிருக்காங்க. சில படங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது போன்ற படங்களுடைய தோல்வி ஒப்புக்கொள்வதே கொஞ்சம் சங்கடம் இருக்கும். அப்படிப்பட்ட சங்கடம் தான் கமல்ஹாசனுக்கும் குணா திரைப்படத்துடைய தோல்வி ஒப்புக்கொள்வதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சத்யராஜ் சார் ஆரம்பத்திலிருந்தே கடவுள் மறுப்பாளரான கிருஷ்ணகிரியிலேருந்து சஞ்சய் கேட்டிருக்காரு. சத்யராஜ் ஆரம்பத்தில் கடவுள் மறுப்பாளராக இருந்ததாக சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்தில் தான் கடவுள் மறுப்பாளராக அவர் மாறினார். நீங்கள் எழுதின புத்தகத்தை நாங்கள் வாங்கணும்னா நாங்கள் என்ன செய்ய வேணும்னு திருவண்ணாமலையிலேருந்து கலை கேட்டிருக்காங்க. நான் பல புத்தகங்கள் எழுதியிருக்கேன். நெஞ்சின் மரப்பெயரிலே என்ற பெயரில் நான் எழுதிய புத்தகங்கள் 3 பகுதிகளாக வந்திருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 80 ஆண்டு கால சினிமா வரலாறு முதல் பாகம், என்னவென்று சொல்வேன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேன். இதெல்லாம் நீங்களாக பஞ்சு அருணாச்சலத்துடைய வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியிருக்கேன். இந்த 3 புத்தகங்களுமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு பதிப்பங்கள் வெளியிட்டுள்ளன. அதை பற்றிய விவரங்கள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் என்ன புத்தகம் வாங்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை தேர்ந்தெடுத்து விட்டு அந்த பப்ளிகேஷனை நாடினீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எம்ஜிஆர் சார் நடிச்சு பாதியில் நின்று போன படக்காட்சிகளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு மதுரையிலேருந்து பிரபு கேட்டிருக்காரு. எம்ஜிஆர் நடித்து பாதியில் நின்று போன படங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் படங்கள் உருவாகிறது. அதனால் படத்தில் வெட்டப்பட்ட காட்சிகள்லாம் கூட ஒரு பக்கம் சேமித்து வைக்கிறார்கள். அப்போ ஃபிலிமில் படமாக்கப்பட்டதுனால அதெல்லாம் யாரும் சேர்த்து வைக்கலை. டிஜிட்டல் உலகத்திலே அது போன்ற காட்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு அன்றைய காலத்தில் யாருமே கணக்கு போடலை. அப்படி ஏதாவது கணக்கு போட்டு அதை சேமித்து வைத்திருந்தால் என்றால் இன்றைக்கு அது தங்கச் சுரங்கமாக மாறியிருக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். கவிஞர் வாலி பாட்டுத்துறையிலே எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் செய்த ஒரு கவிஞர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். ஆரம்பத்தில் பாட்டு எழுதுவதிலே வாலிக்கு ஆர்வம் இல்லை, நாடகங்கள் எழுத வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆர்வமாக இருந்தது. அப்படிப்பட்டவருடைய ஆர்வத்தை பாட்டுத்துறையின் பக்கம் மடைமாற்றம் செய்த பெருமைன்னா அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களையே சார். பாசவலை என்ற திரைப்படத்திலே குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநரிக்கு சொந்தம் என்று தொடங்குகின்ற ஒரு பாடலை எழுதியிருந்தார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அந்த பாடலிலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய சொல்வீச்சு வாலியை மிகவும் கவர்ந்ததுனால அந்த படத்தை மட்டும் 10 முறைக்கு மேலாக பார்த்தாராம் வாலி. இனி பாட்டு எழுதுவதுதான் என்னுடைய இலக்கு என்ற முடிவுக்கு வாலி வருவதற்கு முக்கியமான காரணம்னா அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய அந்த பாடல் தான். எம்.கே. ராதா, கே.ஆர். செல்லம், எம்.என். ராஜம் ஆகியோர் நடித்திருந்த பாசவலை திரைப்படத்திலே கதாநாயகனாக நடித்தவர் வி. கோபாலகிருஷ்ணன். பாசவலை திரைப்படத்தை பல முறை பார்த்த வாலிக்கு வி. கோபாலகிருஷ்ணனுடைய அந்த நடிப்பாற்றல் மிகவும் பிடித்து போனது. அதனால் வி. கோபாலகிருஷ்ணனுடைய நடிப்பை பாராட்டி அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார் வாலி. கவிஞர் வாலியினுடைய திரைப்பயணத்திலே ஒரு நடிகருடைய நடிப்பை பாராட்டி அவர் எழுதிய கடிதம்னா அது வி. கோபாலகிருஷ்ணனுக்கு எழுதிய ஒரே ஒரு கடிதம் மட்டுமே. அந்த கடிதம் இருக்க அது வி. கோபாலகிருஷ்ணனுக்கும் அவருக்கும் இடையே மிகப்பெரிய நட்பை உருவாக்கியது. அவர் 2 பேருமே சிறந்த நண்பர்கள் ஆனார்கள். தன்னுடைய திரையுலக வாழ்க்கைக்கு வி. கோபாலகிருஷ்ணன் தான் வழிகாட்டியாக இருக்கப் போகிறார் அப்படின்னு அந்த கடிதத்தை எழுதும்போது வாலிக்கு தெரியாது. ஆனால் பின்னாளில் அதுதான் நடந்தது. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அடுத்த தாய்வி சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் எம். முத்தையா. குட்டிப்புலி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகிற்கு இயக்குனர் சசிகுமாரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் இயக்குனர் எம். முத்தையா. பெருசாட்டம் பார்த்த சிறுசாட்டம் பார்த்த புலியாட்டம் பார்க்குறியா? சசிகுமார், விஷால், கார்த்தி, ஆர்யா, கௌதம் கார்த்திக், விக்ரம் பிரபு போன்ற பல முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து பணியாற்றியுள்ள முத்தையா தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எந்த சினிமா முத்தையாவை டைரக்டர் ஆக்கியது? சார் 2 இயக்குனர்கள், பாரதிராஜா சார், அப்புறம் மகேந்திரன் சார். நம்ம இயக்குனர் ஆகணும்.
அப்போ வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஓடியாந்துட்டேன். இங்கே அந்த காலேஜ் வாழ்க்கையே தெரியாது இல்லைங்களா. அந்த அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது கீழே வெளியே இந்த வாசகன் கூப்பிட்டு வாங்க யாருன்னு இல்லை இந்த காலேஜில் சேரணும். எதுக்கு அப்படிங்கிற டைரக்ஷன். சரி பஸ் பிடிச்சி ஒன்றா ஊருக்கு போயிடுது. ஏன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.